தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதுல நாமக்கல் சட்டமன்றத்துல இது 3வது முறையாக நான் போட்டியிடுகிறேன். குறிப்பா பொதுவாகவே நான் இது 14வது முறை தேர்தலில் போட்டியிருக்கிறேன். அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த தேர்தலில் நாமக்கல் சட்டமன்றத்தில் வேட்பாளராக களம் காண இருக்கிறேன். குறிப்பா இந்த தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள்ல, மணிப்பூர் உள்ளிட்ட எல்லா மாநிலங்கள்லயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு என்பது இன்னைக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கிறது. அதை அடிப்படையாக கவனத்தில் கொண்டு ஆய்வு செய்து ஒவ்வொரு மகளிருக்கும் பாதுகாப்பு கருதி கைத்துப்பாக்கி, உரிமத்துடன் கூடிய கைத்துப்பாக்கி ஒன்று இலவசமாக அரசு சார்பாக கொடுக்க இருக்கிறோம். இந்த துப்பாக்கியில ப்ரோக்ராம் செய்திருக்கிறோம். எப்படின்னா, முழங்காலுக்கு கீழே உடனடியாக தப்பிக்கொள்வதற்காகவும், அதே மாதிரி பாதுகாப்பு உறுதி செய்வதற்காகவும் முழங்காலுக்கு கீழே சுட்டா சுடும், அந்த அடிப்படையில அல்லது சுட்டாலும் முழங்காலுக்கு கீழே போய் படுற அளவுக்கு அந்த ப்ரோக்ராம் நாங்க செய்திருக்கிறோம். அதுக்கான திட்டத்தை நாங்க வடிவமைச்சிட்டு இருக்கிறோம். அதனால இந்த அறிக்கையின் மூலமாக பாதுகாப்பு கருதி பெண்களுக்கு இது ஒரு இலவசமாகவே நாங்க கொடுக்குறோம். அதே போல இந்த நாமக்கல் சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சட்டமன்றத்தை ஒன்னும் உருவாக்க இருக்கிறோம். 234 பேர் அமரக்கூடிய ஒரு மாதிரி சட்டமன்றத்தை நாமக்கல் உருவாக்கிவிட்டு ஒரு கிராமத்திலிருந்து 2 பேர் ஒரு மாதந்தோறும் கலந்து கொண்டு இந்த எம்எல்ஏ இந்த மாதத்துல என்னென்ன வரவு செலவு செய்தாரு, எவ்வளவு அவருக்கு அவரும் வரவு செலவு எவ்வளவு செய்தாரு என்ற விவரங்களை தனித்தனியாக குறுஞ்செய்தியாகவும், அதே போல இந்த மாதத்துல எம்எல்ஏ என்ன செய்தாரு, அந்த செய்த வேலைகள் என்ன குறைபாடுகள் இருக்கு என்ற கேள்விகள் எல்லாம் நேரடியாக கேட்கக்கூடிய அளவில் இந்த சட்டமன்றம் அமைக்கப்பட்டிருக்கும். அன்புடன் காந்திவாதி ரமேஷ், நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.